ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். என் அர்த்தம் கற்பன் வரலால் எல்லோரும் நல்லபடியாக வாழணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு வீடியோ போடலாம்னு இருந்தேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவில் அடுத்தடுத்து பாருங்கள். அதனுடைய முக்கியமான நிகழ்வுகள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிந்தவரை அதில் உள்ள நிறைவுரைகளை சொல்லுங்கள். அதுக்கு உண்டான வரியை நான் செய்கிறேன். நிறைய வீடியோக்களையும் போடணும்னு ஆசைப்பட்டுட்டு தான் பண்ணுறேன். அது முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது 12 லக்கணங்களுக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கும் என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருக்குங்கிறத தான் சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். எல்லோருக்கும் லக்கணம் எல்லாங்கிறது லானா போட்டிருப்பாங்கள்ல, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதான் லக்கணம், அதான் உங்களுடைய உயிர்ங்கிற ஸ்தானங்கிற சூழ்நிலைக்கு லக்கணம். இந்த லக்கணம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, லக்கணத்தில் என்னென்ன மாதிரியெல்லாம் அமைப்புகள் இருக்குங்கிறத சொல்கிறேன். உன்னுடைய புகழ், அந்தஸ்து, உன்னுடைய குணம், தோற்றம் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத அந்த லக்கணம் தான் முதல் பாவகமாக சொல்லலாம். இப்போ அந்த லக்கணம், அந்த லக்கணாதிபதி எங்கே இருக்கிறார் அதை வச்சு தான் உன்னுடைய தோற்றமே. இப்போ லக்கணத்திலே லக்கணாதிபதி ஆட்சி பெற்றுருங்க, அவர் செல்வாக்காக வந்துடுவார், தீர்க்க ஆயுளாக இருப்பார், புகழோடு இருப்பார், மரியாதை கௌரவத்தை காப்பாற்றி கொள்வார் அப்படிங்கிற இதுகளை சொல்லலாம். இப்போ 2வது பாகம் தனம், வாக்கு, குடும்பம், கல்வி. இதை 4 இதுகளை சொல்லக்கூடியது தான். உன்னுடைய ஆரம்ப கல்வி என்ன, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு தான் அந்த 2ஆம் இடம். தனம், வாக்கு, குடும்பம், கல்வி. வாக்கு, உன்னுடைய வாக்கு நல்லா இருக்குமா, நீ சொல்கிற உபதேசம் 4 பேருக்கு புரியுமா, நல்லதாக எடுத்துக்குருவாங்களா அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த 2ஆம் இடம். 3ஆம் பாவகம் தைரிய வீரிய ஸ்தானங்கிறது இந்த 3ஆம் இடம். அதிலே தான் உடன் பிறந்த இளைய பிறப்புகள்னு சொல்கிறது. அதே தான் 3ஆம் இடத்துல தான் அந்த ஆன்லைன் மூலியம் கிடைக்கக்கூடிய வருமானம், யாரிடம் கிடைக்கக்கூடிய பிறரிடம் கிடைக்கக்கூடிய உதவி, இந்த ஆடை அணிகலம், கழுத்தில் அணியக்கூடிய அணிகலங்கள், காதில் அணியக்கூடிய அணிகலங்கள், நீங்கள் போடக்கூடிய ட்ரெஸ்ஸு, கலைகள், நடனம், நாட்டியம், இயல், இசை எல்லாமே இந்த 3ஆம் இடம் தான். தைரியத்தை கொடுக்கக்கூடியது, ஸ்போர்ட்ஸில் விளையாட்டு வீரர்களாக இருக்கிறது, தன்னம்பிக்கையை கொடுக்குற, முயற்சியில் வெற்றி அடைகிறது இந்த 3ஆம் இடம் தான். அந்த 3ஆம் இடம் ஒருத்தனுக்கு நல்லா இருந்தால் தான் எல்லாத்துலேயும் அவனால் ஜெயிக்க, நினைத்த காரியத்தில் சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும். அடுத்து 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல தாயார் ஸ்தானத்தை குறிப்பாக வீடு, மனை, வாகனம், சுகம். முதல்ல நீ ஆரோக்கியமாக இருப்பியா, சந்தோஷமாக இருப்பியா, வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பியா அப்படிங்கிறது இந்த 4ஆம் இடம் தான். உயர்கல்வி ஸ்தானம் அது 4ஆம் இடம் தான். தாயார், தாய் வழி உறவு இதெல்லாம் எப்படி இருப்போம், வாகன வசதிகள், வீடு மனைகள் வசதிகள் எல்லாம் எப்படி அமையும், உயர்கல்வியில் நல்லபடியாக படிச்சிருவியா, சுகபோக வாழ்க்கைகளை வாழ்ந்துருவீங்களா அப்படிங்கிறதுக்கு இந்த 4ஆம் இடம். 4ஆம் இடம் ஒருத்தருக்கு நல்லாவும் இருக்கணும். அப்போ தான் அவன் கடைசி வரைக்கும் ஒரு நல்ல நிலையான ஒரு வீட்டிலையோ சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்த முடியும். உறவுகள் நல்லபடியாக அமைவார்களா அப்படிங்கிறது இந்த 4ஆம் இடத்துல தான். 5ஆம் இடம் அடுத்து புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்றாங்க. குலதெய்வத்தின் வழிபாடுகள், பாட்டனார் உறவுகளை சொல்கிறது, குலதெய்வத்தின் அனுகிரகங்கள் கிடைக்கிறது, பூர்வீகத்தில் இருக்க முடியுமாங்கிறத சொல்கிறது, உங்களுக்கு புத்திரதோஷம் இருக்குதா, பிள்ளைகளுக்கு வரம் இருக்குதாங்கிறது இந்த 5ஆம் இடத்துல தான் இருக்கலாம். 5ஆம் இடமும் புத்திஸ்தாலித்தனத்தையும் கொடுக்கும். உனக்கு புத்தி அறிவு தெளிவாக இருக்குதான்னா அந்த 5ஆம் இடம் தான். 5ஆம் இடத்து அதிபதியும் 5 கூடியவன் நல்லா இருந்து, குருவும் நல்லா இருந்தால் நல்ல குழந்தை சொல்லணும், நல்ல அறிவு, புத்திசாலித்தனம். சந்திரனும் நல்லா இருந்துச்சுன்னா அறிவாளியாக செயல்படுவார். இதுக்கு தான் அந்த 5ஆம் இடம். அதே 5ஆம் இடத்துல தான் காதலுங்கிறது ஒன்றையும் மறைத்து வைத்திருக்கிறார். அவன் காதலில் வசப்படுவாரா போவாராங்கிறது அது 5ஆம் இடத்துல தான் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 6ஆம் இடம் எதிரி, நோய், கடன். இதுகளை கொடுக்கக்கூடியதும் கண்டிப்பாக 6ஆம் இடம் தான். இந்த துர்ஸ்தானங்கிறது இந்த 6, 8ஆம் இடம் மட்டும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதே அளவில் ஒரு விதத்தில் நல்லதையும் செய்வார். இந்த 6ஆம் இடத்துல தான் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடியது, போட்டி பந்தயத்திலே வெற்றி வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய இந்த 6ஆம் இடம் தான். நல்ல வேலைகள், பணிகளை கொடுக்குறது, எதிரிகள் எவ்வளோ தான் இருந்தாலும் அதில் ஜெயிக்கக்கூடிய சக்தியையும் இந்த 6ஆம் இடத்துல தான் இருக்குது. நல்ல வேலைகளையும் கொடுக்கக்கூடியது தான். அதே அளவுக்கு எதிரிகளையும் சம்பாதிப்பார். கடன்கள், தகுதிக்கு மீறின கடன்களை கொண்டாந்து விட்டு அவமானங்களை சந்திக்கிறது, போகிறது, நோய், ஏதாவது ஒரு நோய்களை சந்திக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகளை இந்த 6ஆம் இடம் தான் சொல்லும். அடுத்து 7ஆம் இடம் களத்திர பாவம். உன்னோட திருமண வாழ்க்கை, உங்களுடைய எல்லாரோடைய திருமண வாழ்க்கைகள், வரக்கூடிய மனைவி, சமூகம்,
உன்னை சார்ந்த சமூகம், நீ யாரோடு சேர்ந்து சமூகத்தில் எப்படி இருப்ப அப்படிங்கிறது. அந்த மனைவினால் உனக்கு ஆதாயம்னா கூட்டாளி, பார்ட்னர்ஷிப் எல்லாம் நல்லா இருப்பான், நல்ல கூட்டாளிகள் அமைவார்களா. இதெல்லாம் இந்த 7ஆம் இடம் தான் வந்து சமூகத்திலே உனக்குன்னு ஒரு நல்ல வளர்ச்சிகளை கிடைக்குமா அப்படிங்கிற தொடர்புகளை கொடுக்குறது இந்த 7ஆம் இடம் தான். அடுத்து 8ஆம் இடம் ஆயுள் பாவகம். இந்த ஆயுள் ஸ்தானம் நல்லா இருக்கா. ஒரு பெண்ணுக்கு வந்து 8ஆம் இடம் பார்க்கணுன்னா மாங்கல்ய பலம் நல்லா இருக்கும். ஒரு பெண்ணோட மாங்கல்ய பலத்தை அறிந்து தான் ஒருவனோட கணவனோட திருமணத்தை பிறகு கணவனோட ஆயுளை தீர்மானிக்க முடியும். அதனால தான் பெண்களுக்கு கண்டிப்பாக 8ஆம் இடத்துல மாங்கல்ய பலம் இருக்குதான்டா, செவ்வாய் இருக்குதா, சர்ப்பதோஷம் இருக்குதா, அது மாதிரி 8ஆம் இடம் தசை நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு பார்க்க இந்த 8ஆம் இடம் தான் உன்னுடைய ஆயுளையும் தீர்மானிக்கிறது. 8ஆம் இடம் நல்லா இருந்து சனி வலுப்பெற்று உட்காந்து லக்னாதிபதியும் வலுப்பெற்றுனா ஆயுள் கொண்ட ஒரு பங்கத்தையும் கொடுக்க தீர்க்க ஆயுளாக இருப்பார். மறைமுகமான வாழ்க்கைகளை கொடுக்குறது இதெல்லாம் 8ஆம் இடம் தான். வெளியில் தெரியாமல் வெளியில் போய் இருந்துடுறது, இந்த மாதிரி சூழ்நிலைலாம் இது 8ஆம் இடம் தான். 9ஆம் இடம் பாக்கியம், தந்தையார் வழி உறவு, செல்வாக்கு, பூர்த்தி, கீர்த்தி, புகழ், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாத்தையும் இந்த 5ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் சரி. 5, 9 லக்னம் இது 3மே சிறப்பு தான். 5ஆம் இடமும் 9ஆம் இடம் வந்து அவன் ஆன்மீகத்தில் நாட்டத்தை கொடுக்குறது, தெய்வ காரியங்களை முன்னின்று செய்வது, கும்பாபிஷேகம் இதெல்லாம் செய்கிறதெல்லாம் இந்த 5, 9ஆம் இடம். உன்னுடைய புகழ், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, ப்ரொமோஷன் இதெல்லாமே கிடைக்கிறது அந்த 5, 9ஆம் இடம் தான். அடுத்து வரக்கூடியது 10ஆம் இடம். 10ஆம் இடம் உங்களுடைய தொழில், மிகப்பெரிய ஜீவனத்துக்கு உன்னுடைய வளர்ச்சிக்கு 10ஆம் இடம் நல்லா இருக்கணும். அவனுக்கு கடைசி வரைக்கும் அவன் நிம்மதியாக இருந்து கஞ்சி குடிச்சிடுவான், சாப்பிட்ருவான், யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் சம்பாரிச்சிடுவான், தொழிலில் பெரிய அளவில் வளர்ச்சி அடைவான் அப்படிங்கிறது அந்த 10ஆம் இடம் நல்லா இருக்கணும். கர்மஸ்தானம் அப்படிங்கிறதும் அந்த 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து திசை நடக்கையில் கண்டிப்பாக தன்னுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கர்மாவையும் செய்கிறார். அப்போ தான் அதனால தான் அந்த கர்மஸ்தானங்கிற சூழ்நிலைக்கு கொண்டு போகிறாரு. அதே அளவுக்கு அவனுக்கு ஜீவனத்துக்கு வழியையும் செய்கிறாரு, சம்பாத்தியத்தை கொடுக்குறாரு. தொழில் கல்வி படிப்பானா, கல்வியில் முன்னேறுவானா, படித்து சம்பாதிப்பானா அப்படிங்கிறதெல்லாம் இந்த 10ஆம் இடம் தான். அடுத்து 11ஆம் இடம் மூத்த உடன்பிறப்பு ஸ்தானங்கிற சொல்கிறேன். இளைய மனைவி ஸ்தானங்கிறது சம்பாத்தியத்தில் அதீத வருமானத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ 11ஆம் இடம் 2ம் 11ம் மிகப்பெரிய வளர்ச்சியை 2, 11 நல்லா இருந்தால் மட்டும்தான் அவன் சம்பாதிச்சு பெரிய அளவில் வர முடியும், பொருளாதாரத்தை ஈட்ட முடியும். அது இல்லாமல் 11ஆம் இடமும் வலுப்பெறாமல் 2ஆம் இடமும் வலுப்பெறாமல் இருந்தாலும் அவர் ஜாதகர் என்ன தான் இருந்தாலும் பெரிய அளவில் வளர்ச்சி அடைய முடியாத சூழ்நிலையை கொண்டாடுவார். மூத்த உடன்பிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும்னா அந்த 11ஆம் இடம் தான். இளைய மனைவி, தொழில் மூலியம் கிடைக்கக்கூடிய வருமானம் அல்லது வேலையில்லால் உனக்கு கிடைக்கக்கூடிய பிறர்கள் உதவி, யாரால் உனக்கு அந்த 11ஆம் இடத்துல எந்த கிரகம் யார் மூலியம் உனக்கு பொருளாதாரம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த 11ஆம் இடத்துல வச்சு தான் சம்பாத்தியம், வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே அந்த 11ஆம் இடம். எதனால உனக்கு வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த 11ஆம் இடத்துல தான் சொல்லுவாங்க. 12ஆம் இடம் 12ஆம் இடம் மோட்சம், விரயம், செலவு, அவ்வளோதான். 12ஆம் இடத்துலேருந்து ஒரு செலவு, தொலைதூர தொடர்புகள், வெளிநாட்டில் அந்நிய தேசத்திலே வசிக்கிறது, மோட்சத்தை தேடுவது, இதெல்லாம் நல்ல தூக்கத்தை, நிம்மதியான தூக்கத்தை, தர்மம் செய்வானா, செலவு செய்வானா அப்படிங்கிறதெல்லாம் இந்த 12ஆம் இடம் தான். அவன் தர்மவானாக இருப்பானாலும் 12ஆம் இடம் தான். 5, 9ஆம் இடம் வந்து என்னதான் தர்ம சிந்தனைகள் எல்லாம் அதை செலவு செய்கிற மனசு அந்த 12ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் தான் செய்யும். அப்போ அந்த 12ஆம் நெடுதூர பிரயாணம் செய்கிறதுக்கு வழி செய்யணும். தேவையில்லாத செலவுகளா இல்லை சுப செலவுகளாங்கிறது அந்த 12ஆம் இடம் தான். நன்றி, வணக்கம்.